ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை கணினி விட உங்கள் முன் இயக்கி காட்டும் போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள், செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். கணினியில் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவற்றை சொல்லுங்கள். சொல்கிறேன் பூவிழி. விசைப்பலகை, சுட்டி போன்றவை உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை, கணினி அச்சுப்பொறி போன்றவை வெளியீட்டு கருவிகள். தரவு பதிவேற்றம், பதிவிறக்கம் என்று கூறினீர்களே, அப்படி என்றால் என்ன? கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள்தான் தரவுகள். தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனவும், தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனவும் அழைக்கிறோம். நன்றாக விளக்கி